திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஒன்றியம் ஜம்புத்துறைக்கோட்டை ஊராட்சியில் உள்ள மெட்டூர் கிராமத்தில் ஜம்புத்துறை அம்மன் கோவில் கட்டப்பட்டு அதற்கான கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48வது நாளாக மறு கும்பாபிஷேக விழா நடைபெறுவதால் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு விழா குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஜம்புத்துறை அம்மன் ஜம்புத்துறைக்கோட்டை ஊராட்சியில் உள்ள 10 கிராமங்களிலும் குலதெய்வமாக காவல் தெய்வமாக விளங்குகிறது. ஜாதி மத பேதமின்றி வணங்கக்கூடிய ஜம்புத்துறை அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா மெட்டூரில் புதியதாக கட்டப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மெட்டூர் கிராமத்தில் பல்வேறு பணிகளுக்கிடையே கோவில் விழாவை சிறப்பாக நடத்திய விழா குழுவினர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மரியாதை செலுத்தி கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பை தற்போது நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். தமிழகத்தில் இளைஞர்கள் பலர் சீரழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கும் சூழலில் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மெட்டூர் மக்கள் இளைஞர்கள் சிறப்பாக செயலாற்றியது பெருமைக்குரியது. மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்த ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்க எல்லாருமே நான் 10 ஊர்காரங்களையுமே என்னுடைய சொந்தமாகவும் எங்களோட ஒரே சொந்தமாக தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இதை நல்லா நடத்த முடியும். மழை என்ன கொஞ்ச நேரம் நனைஞ்சா ஒன்றாக போறது இல்லை. நல்லபடியாக செய்வோம். தலைவர் சார்பாக நமது மெட்டூர் தலைவர் மற்றும் நமது அறங்காவல் குழு தலைவராக உள்ள அண்ணன் பிச்சைமணி குடும்பத்தினர் சார்பாக அனைத்து அறங்காவலர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நமது அருமை தலைவர் அண்ணன், அதாவது தலைவர்லாம் சொல்ல முடியாது, அவர் எங்களுக்கு எல்லாரும் தொண்டர், எங்க எல்லாருக்கும் தொண்டரா இருந்து அத்தனை பேருக்கு எல்லாமே செய்யக்கூடிய தலைவர் அவர்களுக்கு அவர் குடும்பம் சார்பாக அனைவருக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. அறங்காவலர்கள் அத்தனை பேருக்குமே மரியாதை செய்யப்படுகிறது. இந்த அறங்காவலர்கள் 2 வருஷம் இந்த கோயிலுக்காக கஷ்டப்பட்டிருக்கோம். 2 வருஷம். இன்னைக்கு எங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் பெருசாவே தெரியல. ஆனா இதுல எத்தனையோ பேர் நாங்க மனநல வர மாதிரி பேசியிருந்தோம். எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும் எங்களுக்கு. தமிழ் சொந்தங்களே, பாசங்களே, அன்பு நிறைந்த உள்ளங்களுக்கு சால்வையும் அணிவிக்கவில்லை. பாச மழை பொழிகிறது, பண்பு மழை பொழிகிறது, அன்பு மழை பொழிகிறது. ஆன்மீக குழுவில் இருக்கும் இளைஞர் பட்டாளங்களே, தளபதிகளே, அம்மனின் அருள் பெற்ற செல்வங்களே, பாசமிகு நண்பர்களே, உற்றார் உறவினர்களே, அனைவரையும் பாசமலையில் நனைய வைக்கும் விழா குழுவினர்களே, உங்களை போற்றிக் கொள்வது அம்மனின் அருள் என்றே கூறலாம். அம்மன் அருளால் சிறப்பாக நடைபெற்ற இவ்விழாவிற்கு நிறைவு விழா நடத்த காத்திருக்கும் அன்பு சொந்தங்களே, குறிப்பாக நன்கொடை வழங்கி வாரி வழங்கிய வள்ளல்களே, அன்பு உள்ளங்களே, தமிழ் சொந்தங்களே, உங்களுக்கு அம்மனின் அருள் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். மெட்டூர் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அண்ணன் நீடூழி வாழணும், இன்னும் இந்த கோயிலை சிறப்பாக கட்டி பிடிக்கணும். அது அண்ணனுக்கு அவருக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக இந்த கோவிலின் பத்திரிகை ஊடகவியல் எல்லா வகையிலையும் எங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எங்களுக்கு உடன் இருந்த அனைவருக்கும் எங்கள் அன்பு, அதாவது எங்க கோபம், நல்லது கெட்டது அனைத்தையும் தாங்கிய எங்களது அறங்காவல் குழுவை சார்ந்த அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை நமது ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நமது மக்கள் நல அறக்கட்டளை சார்பாகவும் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூர்யா